ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப் ரெசிபி தான், நூடுல்ஸ் சூப். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வேணான்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இடித்து கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பேஸ்ட் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்த நூடுல்ஸ் சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்து லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பேர் அளவுக்கு தான் நான் இப்போ செய்கிறேன். அதிகமாக இருக்காங்க, வீட்டோட மெம்பர்ஸ் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வெங்காயம் இதோட அளவுகளை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. சூப்பில் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப வந்து புளிப்பு கொடுக்கும். ஸோ சூப்பில் வந்து புளிப்பு ஆட் பண்ணால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. அதனால ரொம்ப சின்னதாக தக்காளியை கட் பண்ணி அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எம்டியாக இருக்கிற தக்காளியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ண தண்ணி. கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு இது 3த்தையும் வேக வச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணியிருக்க தண்ணி இது. இதுலேருந்து 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சூப்புக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த தண்ணி தான். ஸோ நீங்கள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இதில் எது இருந்தாலும் அதை நீங்கள் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா காய்கறி வேக வச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ண தண்ணி தான். சூப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸும் வீணாக போயிடாது. அது அப்படியே வந்து நம்ம பொரியல், கூட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். காரம் வந்து மிளகுத்தூள் தான், அதனால எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து சூப் ஐட்டம் வந்து நம்ம ஃபுட் மெனுவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சூப் ஐட்டமில் வந்து நிறையா வந்து சத்து இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபுட் மெனுவில் சூப் ஐட்டம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இந்த டைமில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது நான் வேக வச்சுருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப்புக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளவரோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும், திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இந்த சூப்புக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப வந்து அந்த திக்னஸும் இருக்காது, அதே அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, கரெக்டான அளவில் இருக்குது. இதை இப்போது பவுலுக்கு மாற்றிடலாம்.
ரொம்பவே சூப்பரான அண்ட் டேஸ்டியான சூப்பி நூடுல்ஸ் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.